Okay, next fourth sum பார்க்கலாம். Examine if each of the following is a perfect square. கீழே கொடுத்துருக்கிறது perfect squareான்னு கேட்குறாங்க. ஓகேவா, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ எல்சிஎம் கண்டுபிடிப்போம்ல, அந்த மெத்தட் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, சரி இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு 725 நான் ரேட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்சிஎம் போட்ட மாதிரி இந்த எல் மாதிரி போடணும். இப்போ இந்த சைடு நம்ம போடுற எல்லா நம்பருமே ப்ரைம் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். ப்ரைம் நம்பர்னால் என்னென்ன நம்பர் யூஸ் பண்ணணும்னா 2, 3, 5, 7, 11 இதை ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா, என்னென்னா ப்ரைம் நம்பர்ஸ்னால் ரெண்டு ஃபேக்டர்ஸ் வர்றது மட்டும்தான் ப்ரைம் நம்பர்ஸ். இதை மட்டும்தான் என்ன பண்ணணும், நம்ம இந்த சைடு யூஸ் பண்ணணும். இந்த டேபிள்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த நம்பர்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. சரி இப்போ பாருங்கள், லாஸ்ட்டில் இந்த ஒன்ஸ் பிளேஸில் 5 இருக்கா. இப்போ 5 இருந்துச்சுன்னா அது 5 டேபிளாக பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா நீங்கள் 5 வந்து ரைட் பண்ணுறேன். ஓகே, இப்போ டேபிள் சொல்லிடலாமா? 5 டேபிள் சொன்னால் 5 1s are 5, 5 2s are 10 போட முடியும். அப்புறம் என்ன வரும்? 5 1s are 5. அப்போ நீங்கள் 7லேருந்து 5 மைனஸ் பண்ணுற இடத்துல என்ன வரும்? 2 இருக்கும். 5 1s are 5, மிச்ச பேலன்ஸ் இங்கே 2 இருக்குமா? அப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 22 வந்துடும். அப்புறம் 5 டேபிள் சொல்லுங்கள். 4 5s are 20. பேலன்ஸ் ஒன்று என்ன இருக்குது? இங்கே 2 இருக்குமா? இப்போ 2ஓட 5 ஜாயின் பண்ணிக்கோங்க, 25 ஆயிரும். ஸோ 5 5s are 25. ஓகேவா, உங்களுக்கு இதை வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு புரியல அப்படின்னா இங்கே நார்மலாக டிவைட் பண்ணி பாருங்கள். 5 டேபிளில் 5 1s are 5. இது என்ன பண்ணலாம்? மைனஸ் பண்ணால் 2 வருமா? 2வை கீழே கொண்டு வரீங்களா? 22 இருக்குது. 5 டேபிளில் பண்ணோன்னா 4 5s are 20 வந்துடும். ஏன்னா 5 5s are 25 போடக்கூடாது. இதை மைனஸ் பண்ணோம்னா 2 வரும். அதுக்கப்புறம் இந்த 5வை கீழே கொண்டு வாங்க, 5. அப்புறம் 5 5s are 25. இப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? 145 வந்துருச்சா? நான் இது வந்து இப்படி இந்த மாதிரி இங்கே டிவைட் பண்ணி கூட பண்ணலாம். என்ன பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஓகேவா, சரி திரும்ப இந்த மாதிரி சொல்கிறேன். 5 1s are 5, இங்கே 7 இருக்கா? அப்போ நீங்கள் பேலன்ஸ் இங்கே 2 இருக்குது, இங்கே எழுதிக்கிங்க. 2ஓட இந்த 2வை ஜாயின் பண்ணால் 22. அப்போ 5 4s are 20. இங்கே பேலன்ஸ் திரும்ப 2 இருக்குது. அப்போ 5 ஜாயின் பண்ணால் 25. ஸோ 5 5s are 25. இப்போ திரும்ப பாருங்கள், திரும்ப இந்த ஒன்ஸ் பிளேஸில் 5 இருக்குது. திரும்ப என்ன பண்ணலாம்? நம்ம 5 டேபிளில் பண்ணலாம். 5 டேபிள் பண்ணால் 5 1s are 5, 5 2s are 10, 5 3s are 15 போட முடியாது. ஸோ 5 2s are 10. இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது? 4 இருக்கும். அப்புறம் 4 இதோட 5வை ஜாயின் பண்ணிட்டு என்ன வரும்? 45. இப்போ 9 5s are 45 வரும். சரி, இப்போ இங்கே 29 பாருங்களேன். எந்த டேபிளாவது உங்களுக்கு 29 வருமா? வராது. ஏன்னா 29 இஸ் அ ப்ரைம் நம்பர். 1 டேபிளையும் சேம் 29 டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ என்ன பண்ணுறேன், அதே 29 டேபிளில் இங்கே போடுறதில் ப்ரைம் நம்பர் தான் நான் சொன்னேன். இதுவும் ப்ரைம் நம்பர் தான். ஓகேவா, இப்போ இந்த நம்பர் மட்டும்தான் நான் போடணும்னு சொன்னேன். ஆனால் இது இந்த நம்பர் எந்த டேபிளுமே வரல, இங்கே கொடுத்துருக்க ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ 29ம் ப்ரைம் நம்பர்ஸ் தான். அது ஒரே ஒரு டைம் தான் வரும். சரியா, அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போம்ல, இந்த லெவலில் இருக்கிறத மட்டும் இன்ட்டு போட்டு அது மாதிரி ரைட் பண்ணுங்கள். 5 × 5 × 29. இப்போ இங்கே பாருங்கள், இது 5 2 நம்பர் இருக்கா? நம்ம 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள் 29 ஒன்று தான் இருக்குது. 29க்கு என்ன இல்லை? பேர் இல்லை. ஸோ 29 இஸ் நாட் அ பேர். 29க்கு பேர் இல்லை. ஸோ 725 இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். என்ன ரைட் பண்ணணும்? 725 is not a perfect square. ஓகேவா, இந்த மாதிரி பேராக இருந்துச்சு. இப்போ இதே மாதிரி இன்னும் 29 இருந்துச்சுன்னா பேர் ஆயிடுச்சு. எப்படின்னா இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். பேர் இல்லாதனால இது வந்து நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதே இதில் 4th கொஸ்டின்லேயும் செகண்ட் சம் பார்க்கலாம். 190. இதே மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரியே போடுங்க. ஓகேவா, இப்போ 0ங்கிறது என்னென்னா அது ஈவன் நம்பர். 0 வந்து ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா அது 2 டேபிளில் வரும். 0 வருமா? 10 வரும். அதே மாதிரி 5 டேபிளில் பண்ணலாம். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறது? ஈவன் நம்பராக இருக்குது. 0 வந்து ஈவன் நம்பராக இருக்கறனால என்ன ப்ரைம் நம்பர் யூஸ் பண்ண போகிறேன்? 2 ப்ரைம் நம்பர் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ 2 டேபிள் சொன்னோம்னா 9 2s are 18 வந்துடும். 9 2s are 18. இங்கே பேலன்ஸ் 1 இருக்குமா? 1ஓட 0 ஜாயின் பண்ணால் 10 ஆயிருமா? அப்போ 2 டேபிள் சொல்லுங்கள். 5 2s are
10 ஆயிரும். சரி, உங்களுக்கு இது புரியலைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நார்மல் டிவிஷன் கூட பண்ணிக்கலாம். திரும்ப ஒன்ஸ் பிளேஸில் 5 இருக்கனால நம்ம என்ன ப்ரைம் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம், 5 யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டேபிள் சொன்னால் 5 1s are 5, 5 2s are 10 போடக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணும், 5 1s are 5. இப்போ இங்கே 9 இருக்குது, 9ல் 5 மைனஸ் பண்ண பேலன்ஸ் 4 இருக்குமா, 4 போடுங்க. இப்போ இங்கே 5 இருக்குது, 4ஓட 5 ஜாயின் பண்ணால் 45. இப்போ 5 டேபிளில் 45 எத்தனை டைம்ஸ் வரும், 19 டைம்ஸ் வரும். இப்போ ஸோ இப்போ 19ங்கிறது இதுவும் ப்ரைம் நம்பர் தான். ஸோ என்ன வரும், 19 டேபிளால் மட்டும்தான் இங்கே ஒன்றா கொண்டு வர முடியும். ஓகே, இப்போ ரைட் பண்ணுங்கள். 190 ஈக்குவல் டு அந்த சைடில் இருக்க நம்பரை எழுதுங்க, இன்ட்டு போட்டு 2 × 5 × 19. இப்போ எந்த நம்பருக்குமே பேர் கிடையாது. ஸோ 190 இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா, பேர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். இட்ஸ் நாட் அ பேர். ஓகேவா, அப்போ செகண்ட் சம்மும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னும் 2 சம் இருக்குது, பார்க்கலாம். ஓகே, இப்போ 841 பார்க்கலாமா. ஓகே, அதே மாதிரி தான் நம்ம எல்சிஎம் மெத்தடில் என்ன பண்ணலாம், ரைட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ இங்கே லாஸ்ட் ஒன்ஸ் பிளேஸில் 1 வந்திருக்கு. ஓகேவா, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இது என்ன டேபிள்னு தெரியல. இப்போ லாஸ்ட் டிஜிட்டில் 1 வந்திருக்கு. எந்த 2 நம்பரும் மல்டிபிள் பண்ணால் 1 வருது நம்ம பார்க்கலாம். சரியா, இப்போ நீங்கள் ரைட் பண்ணுற 1 1s are 1 வரும். சரியா, அப்படி இல்லைன்னு என்ன வரும், 11 11s are 121. ஒன்ஸ் பிளேஸில் மட்டும் 1 வர்றதை சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு என்ன வரும், 9 9s are 81. இங்கே 1 வரும். சரி, இப்போ 9 டேபிளில் போட்டால் 9 9s are 81, மிச்சம் 31. 9 டேபிளையும் பண்ண முடியல. 11 டேபிளில் போட்டால் 7 7s are 77, மிச்சம் 71 வருது. 11 டேபிளையும் வரல. இப்போ வந்து நான் 19 டேபிளில் பார்க்குறேன். ஓகேவா, இப்போ 90 டேபிளில் போட்டால் எனக்கு என்ன வருதுன்னா, சரி மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 81 17 9. ஸோ எனக்கு என்ன வருதுன்னா 361 வருது. இப்போ 19 டேபிளில் போட்டு பார்க்குறேன். இது ஒன்ஸ் பிளேஸில் 1 இருக்கிறத நான் போட்டுட்ருக்கேன். இப்போ 90 டேபிளில் போட்டோம்னா இது 841 வரல. இது நம்ம அடுத்தது 9 போட்டாச்சு, 19 போட்டாச்சு, 29 போட்டு பாருங்களே. 29 போட்டு இந்த ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். 29 × 20, 9 9s are 81க்கு 1 பேலன்ஸ் 8, 2 9s are 18 + 8 26. இங்கே 0 போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 9s are 18க்கு 8 பேலன்ஸ் 1, 2 2s are 4, 4 + 1 5, 1 இங்கே 4 இங்கே பேலன்ஸ் 1, 841. அப்போனா என்ன டேபிளில் தான் இந்த நம்பர் வருது, 29 டேபிளில் தான் வருது. இப்போ என்னென்னா நீங்கள் ஒன்ஸ் பிளேஸில் 1 வர்ற மாதிரி நம்பர்ஸாக நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், மல்டிபிள் பண்ணி செக் பண்ணுறேன். இப்போ எனக்கு 29 டேபிளில் தான் 841 வருது. ஸோ 29 × 29, 29 டேபிளில் போட்டால் 29 டைம்ஸ் என்ன வருது, 841 வருது. திரும்ப 21 போட்டால் இந்த இடத்துல 1 டைம் வந்துடும். அப்போ நம்மளுக்கு என்ன வருது ரைட் பண்ணால், 29 × 29 ரெண்டுமே பேராக இருக்கா, 29 ஸ்கொயர். ஸோ 841 இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அவ்வளோதான், 841 இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, 4th சம் இதே மாதிரி தான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் மெத்தட்னு சொல்லலாங்க, எப்படி இல்லைன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் சொல்லுவாங்க. ப்ரைம் நம்பராக யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. பின்னாடி நம்ம சம்குள்ளே போகிறப்போ உங்களுக்கு புரியும். இந்த மெத்தடில் தான் நம்ம செய்யணும். இப்போ லாஸ்ட்டில் 9 வந்திருக்கா. இப்போ 9 எந்தெந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் 9 வரும், 3 3s are 9. அப்போனா இந்த டேபிளில் 3ஆல் நம்ம பண்ணலான்னு அர்த்தம். 3 டேபிளில் பண்ணோன்னா 3 3s are 9, பேலன்ஸ் இங்கே 1 இருக்குது. 1ஓட 8 ஜாயின் பண்ணால் 18. 3 டேபிள் சொன்னால் 6 3s are 18. இப்போ 9 இருக்கா, 3 3s are 9. திரும்ப 3 டேபிள் எல்லா நம்பருமே வரும்ல, அப்படின்னா 3 டேபிளை திரும்ப பண்ண போகிறேன். ஸோ 3 டேபிளில் 3 1s are 3, 3 2s are 6, 3 1s are 3. ஓகேவா, இப்போ பாருங்கள் லாஸ்ட் டிஜிட்டில் 1 வருது. இப்போ எனக்கு எந்த டேபிள்னு
எனக்கு ஈஸியாக தெரியும். ஏன்னா எனக்கு ஸ்கொயர் நம்பர்ஸில் மெமரி பண்ணியிருந்தேன், உங்களுக்கு டக்குன்னு தெரியும். இப்போ தேர்ட் சம்முக்கு நம்ம போட்டிருந்த பாருங்கள், 11 11s are 121. ஸோ அப்போனா இது 11 டேபிளில் தான் வரும். 11 11s are 21. இப்போ பாருங்கள் 11 டேபிளில் 1 11 is 11. இங்கே பேலன்ஸ் 1 இருக்குமா, திரும்ப 11 ஆயிடுச்சா, 1 11 is 11. திரும்ப 1 வர வரைக்கும் நம்ம பண்ணணும், திரும்ப 11 போட்டு இது 1 டைம்ஸ் வரும். இப்போ நான் என்ன பண்ணலாம், ரைட் பண்ணலாமா, ரைட் பண்ணுங்க. 3 × 3 × 11 × 11. அப்போனா 3க்கு ஸ்கொயர் போடலாம், 11க்கு ஸ்கொயர் போடலாம். அப்போனா இப்போ என்ன வரும், இங்கே 2 3 இருந்துச்சு, நம்ம என்ன பண்ணணும், ஒரே ஒரு 3 ரைட் பண்ணணும். 2 11 இருந்தால் ஒரே ஒரு 11 ரைட் பண்ணணும். ஸோ ஆன்சர் இதுக்கு என்ன வரும், 33. இதுக்கு ரெண்டுக்குமே பேராக இருக்கா. ஸோ இது என்னது, 1089 இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறப்ப சேமாக ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போம்ல, சேமாக 2 நம்பர் இருந்துச்சுன்னா அது ஒரு நம்பர் மட்டும் எடுத்துப்போமா. இப்போ 2 பேராக இருக்கா, அது ஒரே ஒரு பேர் எடுத்துக்கணும். இது 2 பேராக இருக்கா, ஒரே ஒரு நம்பர் எடுத்தால் 11. அப்போனா 3 × 11. அப்போனா இந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் என்ன வரும், 33. ஓகேவா. இப்போ 33 அவன் 2 டைம் போட்டு மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 1089 வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாமா. சரி, இப்போ நான் இங்கே செக் பண்ணுறேன். 39 நான் 2 டைம் போட்டு மல்டிபிள் பண்ணுறேன். 3 3s are 9, 3 3s are 9. இங்கே 0 போட்டுக்கணும். 3 3s are 9, 3 3s are 9, 9 8, இங்கே 1089. புரிஞ்சுதா. இப்போ ரெண்டுக்குமே 2 3 3 2 11 11 இருக்குது. 2 பேருக்கு ஒரே ஒரு நம்பர், 2 பேருக்கு ஒரே ஒரு நம்பர். அப்போனா 33. இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். என்ன அந்த ஸ்கொயர் நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 3 × 11 33. அப்போனா 33யோட ஸ்கொயர் நம்பர் என்னது, 1089. அப்புறம் பேராக வர்றதெல்லாம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே, உங்களுக்கு இந்த 4th சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.